மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு பிக் பாஸ் 7 நாள் 79. இந்த எபிசோடில் நடந்த 3 டாஸ்க் ஒவ்வொரு சீசனுக்காகவும் போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு பெற்றோரும் வரவழைக்கப்பட்டு சில மணிநேரங்களில் திருப்பி அனுப்பப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை சிலரது பெற்றோர்கள் நீண்ட நாட்களாக விவாதித்து வருவது நல்ல விஷயம். இந்த டாஸ்கில் பெற்றோர்கள் வழக்கமான சென்டிமெண்ட் வாழையின்றி மிக இயல்பாக உரையாடியிருப்பது சுவாரஸ்யம். குழந்தைகளின் நண்பர்களுடன் எப்படி உரையாடுவது, இணக்கம் காட்டுவது, பழகுவது என்பது ஒவ்வொரு பெற்றோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை. அந்த வகையில் இன்று வந்திருந்த அனைவரும் நிறைவான அனுபவத்தை தந்தனர். சரி, வீட்டுக்குள் போகலாம். காலையிலேயே பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு ஃப்ரீ சொல்லி வார்ம் செய்தார். அப்போதே புரிந்து கொண்டார்கள். அர்ச்சனா அழத் தயாராகிவிட்டாள். உதடுகள் துடிக்கத் தொடங்கியிருந்தன. யாராவது வருகிறார்களா என்று பார்க்கவில்லை. ஓடிரேலரா சிரித்தான் தினேஷ். அப்பா அம்மாவை பார்க்கப் போறேன் என்று அர்ச்சனா கூற அவள் குரல் சட்டென்று குழந்தைத்தனமானது. மாயா ஒருவித ஒப்பனையில் இருந்தாள். கொடுவை போல இருந்தது. ஆனால் பாரதியார் பாடல்களையும் பாடியதால் சிறிது குழப்பம் ஏற்பட்டது. குட் மார்னிங் பிக்பாஸின் உற்சாகக் குரல் கேட்டது. இன்றைக்கு அவன் பெற்றோரைப் பார்க்கப் போகிறானா என்று தெரியவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும். இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை சந்திக்கப் போகிறீர்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு நேரங்களில் வரலாம். இந்த சந்திப்புகள் வாரம் முழுவதும் நடக்கும் என்று போட்டியாளர்கள் அறிவித்த உடனேயே சொன்னார்கள். வந்தது. நிறைய காபி பவுடர் பாக்கெட்டுகளை அனுப்பும்போது லைட்டாவுக்கு சந்தேகம் வந்தது. நம்ம குடும்பத்துல 3 பேர் இல்லையா மணி கேட்டார். குடும்பத்தை எமோஷனல் என்று பார்க்கலாம். காலை 11:00 மணிக்கு பிக்பாஸ் 3 அறிவித்தார். நான் பார்த்த முதல் முகம் நீ என்ற பாடல் ஒலித்தது. உன் அம்மா பால்வாடி குழந்தைகள் போல அனைவரின் முகத்திலும் ஆர்வமும் ஏக்கமும் கலந்திருந்தது. ரவீனா அழுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். பூர்ணிமாவின் அம்மா வந்தாள். உஷா நந்தினி. வழக்கப்படி வேகமாக ஓடாமல் சோபாவின் பின்னால் விளையாடினாள் பூர்ணிமா. என் குட்டிப் பொண்ணு என்றாள் பூர்ணிமா சிரித்துக்கொண்டே. அம்மா அவளை முத்தமழை பொழிந்தாள். ஏன் அழுகிறாய்? பல குடும்பங்கள் பாசத்தை வெளிப்படையாக காட்டுவதில்லை. பொதுவாக இங்குள்ள கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே அனைத்தையும் மறைத்து வைத்திருப்பார்கள். பிரிவினை போன்ற சமயங்களில் இவை வெடித்துவிடும். ஆனால் அந்த சமயங்களில் கூட அதிகம் சென்டிமெண்ட் காட்டாதவர்களும் உண்டு. பூர்ணிமாவும் அந்த மாதிரிதான். அதனால் அவர் சாதாரணமாக இருந்தார். தாய்மகள் பாசமழையைப் பார்த்து விசில் அடித்தாள் மாயா. உறைந்து நிற்கும் விஷ்ணுவை நோக்கி தன் தாயார் நடந்து வருவதை பூர்ணிமா பார்த்து அவளை இழுத்து இந்த வழியே வா என்று சொல்வது சுவாரஸ்யமான காட்சி. மகளின் நெருங்கிய தோழியான மாயாவை உஷா கட்டிப்பிடித்தாள். மன்னிக்கவும் மேடம், என் மகள் உங்களை காயப்படுத்தியிருந்தால் என்று விசித்ராவிடம் மன்னிப்பு கேட்டார். கூடியிருந்த அனைவரும் விசித்ராவுக்கு மூத்தவர் என்ற பெருமையை அளித்தனர். அர்ச்சனாவின் அம்மா தன்னை அன்புடன் கட்டிப்பிடிப்பதைக் கண்ட பூர்ணிமாவின் முகம் ஆச்சரியத்தில் உணர்ச்சிகளால் நிரம்பியது. ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் அனைவரையும் தங்கள் குழந்தைகளைப் போல நடத்தத் தொடங்குவார்கள். அர்ச்சனா பூர்ணிமாவிடம் நீ அழவில்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். மற்றும் அர்ச்சனாவின் பெற்றோர் ஜெயந்தியும் ரவிச்சந்திரனும் உள்ளே வந்தனர். அர்ச்சனா அவர்களைக் கண்டவுடன் கயிற்றை அறுத்துக்கொண்டு வெளியே ஓடிய கன்றுக்குட்டியைப் போல மற்றவர்களையும் அடித்து நொறுக்கினாள். விக்ரம் மற்றும் நிக்சனின் தவறுகளை அர்ச்சனாவின் தந்தை சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து விக்ரமிடம் வந்து ஒருவருக்கு கண்டிப்பாக மனிதாபிமானம் வேண்டும். கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது ஆறுதல் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அதிகம் சிரமப்படாதீர்கள். நீங்கள் நல்ல பையன். ஆனால் அர்ச்சனா அழுது கொண்டிருந்த போது நீயும் அக்ஷயாவும் திரைக்குப் பின்னால் ஒழுக்கத்தைக் காட்டினீர்கள். இது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றார் ரவிச்சந்திரன். நான் வேடிக்கைக்காகத்தான் என்று வெட்கப் புன்னகையுடன் மன்னிப்பு கேட்டான் விக்ரம். அது என்ன சம்பவம்? அவன் முகத்தில் மட்டும் கவலையற்ற வெளிப்பாடு இருந்தது. போட்டியாளர்களிடமிருந்து திரும்ப பரிசு. பிக்பாஸ் அறிவிப்பு கேட்டது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லி முடிப்பதற்குள் யாரையாவது நாமினேட் பண்ணட்டுமா இனு கேலி செய்தார் விஷ்ணு. சபை கொந்தளித்தது. காதல் உணர்வு ஒருவரை எப்படி மாற்றுகிறது? விஷ்ணு
இருட்டுல இருக்கிறதெல்லாம் பேய் என்று பிக் பாஸ் கேலி செய்தார். போட்டியாளர்கள் விருந்தினர்களுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும். நட்சத்திரம், வளையல்கள், ரிப்பன் போன்றவை அவர்களிடம் இருந்த எளிமையான விஷயங்கள். நீ இறுதிப் போட்டிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக விளையாடு என்று விக்ரமின் அம்மா மகனிடம் கிசுகிசுத்தார். இது பெற்றோருக்கான பணி என்று அறிவித்த பிக் பாஸ், அனைவரும் ஒன்று கூடி தங்களுக்கு விருப்பமான போட்டியாளரை தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொண்டார். மூத்தவளாக நின்று இளையோருக்கு வழிகாட்டி ஆறுதல் படுத்துகிறாள் என்ற அடிப்படையில் விசித்ராவை ஒருமனதாக தேர்வு செய்தனர். நல்லவேளை இதில் எந்த சண்டையும் இல்லை. மகிழ்ச்சியான முகத்துடன் கோப்பையை வாங்கிக் கொண்ட விசித்ரா, நீங்க டைட்டில் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது என்று உணர்ச்சி வசப்பட்டு ஆறுதல் கூறினார். அடுத்த எபிசோடில் வேறு சில போட்டியாளர்களின் பெற்றோரை பார்க்கலாம். எல்லா பெற்றோர்களும் ஒரு சில கோணங்களில் ஒரே மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.